தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கிணற்றில் கார் கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 20 சவரன் நகைகளை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கிட கேட்கலாம். விஜயகாந்த், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி அருகே உள்ள சாத்தான்குளம் பகுதியில் மீரான்குளம் பகுதியில் நேற்று மாலை ஒரு குடும்பத்தினுடன் அந்த கார் நிலை தடுமாறி திடீரென அருகில் இருந்த கிணற்றுக்குள் பாய்ந்ததில் சுமார் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அந்த கார் விபத்துக்குள்ளானதில் அந்த காரில் இருந்த சுமார் ஒரு 20 பவுன் நகைகள் அந்த கிணற்றுக்குள் மூழ்கியதாக தகவல் கிடைத்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரில் வசித்து வரும் இந்த குடும்பத்தினர் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளர் மலை பகுதியில் நடைபெறக்கூடிய பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்வதற்காக கோவையில் இருந்து கார் மூலம் நேற்று மாலை கிளம்பி தூத்துக்குடி அருகே உள்ள வெள்ளாளர் மலை பகுதிக்கு வருகை தந்துள்ளனர். அப்போது அந்த சாத்தான்குளம் அருகே வரும்போது அந்த கார் நிலை தடுமாறி அந்த பகுதியில் இருந்த மீரான்குளம் பகுதியில் உள்ள அந்த கிணற்றுக்குள் பாய்ந்ததில் அந்த காரில் பயணம் செய்த சுமார் 8 பேர், அதாவது ஒரு 1.5 வயது குழந்தை உட்பட சுமார் 8 பேர் கிணற்றுக்குள் அந்த காருடன் பாய்ந்துள்ளது. அந்த பகுதியில் அவர்கள் உடனடியாக அருகில் உள்ள உதவியுடன் சுமார் ஒரு 3 பேர் உடனடியாக மேலே மீட்டு வரப்பட்ட நிலையில் 5 பேர் அந்த கிணற்று நீரில் மூழ்கி சுமார் ஒரு 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் உடல்கள் மீட்கப்பட்டு தற்போது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த காரில் பயணம் செய்த அந்த குடும்பத்தினுடைய நகைகள் சுமார் ஒரு 20 பவுன் நகைகள் அந்த காரில் இருந்ததாக கூறப்படுகிறது. தற்போது அந்த காரில் இருந்த நகைகள் முழுவதுமே அந்த கிணற்றுக்குள் மூழ்கி கிடப்பதாகவும் அந்த உறவினர்கள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக காவல்துறையினர் இந்த தூத்துக்குடி சங்குக்குளிக்கும் மீனவர்கள் உதவியுடன் தற்போது அந்த கிணற்றுக்குள் மூழ்கி கிடக்கும் நகைகளை மீட்கும் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர்.